அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் QIP அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். QIPக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் QIP அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை பற்றி நியூஸை படிச்சிங்க அப்படின்னா இந்த கம்பெனி QIP போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறவும் செய்யும், சில சமயம் இறங்கவும் செய்யும். அப்போது QIPனா என்ன, அதோடைய பர்பஸ் என்ன, அது எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதாங்க நம்மளுடைய ஐடியா. ஒரு ஸ்டாக்னா என்ன, அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு செக்டரில் உள்ள ஒரு கம்பெனி. அதை தான் ஸ்டாக்காக பிரித்து நம்ம வாங்கி அதில் பார்ட்னர் ஆகிறோம் அல்லது ஷேர் ஹோல்டர் ஆகிறோம். சரிங்களா? அந்த பிஸ்னஸுக்கு பணம் தேவைப்படும். அதாவது என்னென்னா மூலதனம். என்ன மூலதனம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியோ அல்லது பிளான்ட்டோ நிலமோ வாங்கணும். சரிங்களா? இந்த மாதிரி முதலீடுகளை ஒன் டைமாக அவங்க முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த ஆசீர்வாத் ஆட்டா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரெகுலராக அவங்க கோதுமை வாங்கணும். அதே போல் எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்கணும். இது ஒர்க்கிங் கேபிட்டல். இது ரெண்டாவது ரகமான ஒர்க்கிங் கேபிட்டல். முன்னாடி சொன்னது அதுவும் ஒர்க்கிங் கேபிட்டல் தான். அந்த ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது நீங்கள் நிலம் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது நிரந்தரமாக அப்படியே உங்களுக்கு கம்பெனியில் சொத்து மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போது இந்த கம்பெனியே என்ன நினைக்கிது அப்படின்னா நல்லா போகுது ஆசீர்வாத் ஆட்டா, நம்ம ஒரு பிளான்ட்டில் மட்டும்தான் இருந்து சப்ளை பண்ணுறோம், இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் சப்ளை பண்ணுறோம், இப்போது நம்ம இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை. அப்போது அந்த காசை ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் காசை நிறையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்ஸு இல்லை கவர்மெண்ட்ஸு இல்லை ஒரு பென்ஷன் ஃபண்டு இல்லை யாராவது மிகப்பெரிய புரியுதுங்களா இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா அவங்கள்ட்டலாம் நிறையா காசு இருக்கும். அவங்கக்கிட்ட போய் இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன அப்ரோச் பண்ணுவாங்கன்னா நீங்களும் எங்கள் கூட பார்ட்னராக சேர்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பார்ட்னர் யார் அந்த இன்ஸ்டிடியூஷனல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டே இந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த கம்பெனிக்கு காசை கொடுக்கும். அந்த காசுக்கு பதிலாக இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட்டில் இருக்கிற ஷேருக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஷேரை அடித்து, அதாவது ஷேரை கிரியேட் பண்ணி அந்த ஷேரை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், சப்போஸ் ஒட்டு மொத்தமாக அந்த இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேரு 1 கோடின்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 லட்சம் ஷேரை கிரியேட் பண்ணி அந்த 10 லட்சம் ஷேரை அந்த மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக காசு வாங்குவாங்க. சரிங்களா? இப்போது நம்ம யோசிக்கலாம்ல, ஐயோ இருக்கிற ஷேரை விட எக்ஸ்ட்ராவாக அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் கூடி போச்சுன்னா நம்ம ஸ்டாக்கோடைய விலை குறையும் தானே அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டுங்களா? அது வாஸ்தவம் தான், அப்படி தான் நடக்கும். ஆனாலும் இந்த கம்பெனி எதுக்காக QIP வாங்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் பாஸ்டில் இந்த மாதிரி QIP போகிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நம்ம இதை பற்றிய புரிதலை இன்னும் வளர்த்துக்கலாங்க. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் அந்த கம்பெனிக்கு நல்ல பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது அவங்களுடைய ஆசீர்வாத ஆட்டாங்கிறது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்பிக்கையாக இன்னும் அவங்க எக்ஸ்ட்ராவாக பிளான்ட்டு போட்டு அது மூலமாக ப்ராடக்டை எல்லா இந்தியா ஃபுல்லாக செல் பண்ணுறது மூலமாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாகவும் நிறையா வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு கம்பெனி முடிவெடுக்கிறாங்க. இந்த கான்செப்டில் எந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவருக்கும் நம்பிக்கை இருக்கோ அவர் தான் காசை போடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். ஏன்னா கம்பெனிக்கு இன்னும் வருமானம் அதிகமாக வரப்போகுது. சரிங்களா? அதனால் இப்போ இந்த கம்பெனி நல்ல பிராண்டட் கம்பெனி. அவங்க இது வரைக்கும் இது மாதிரி பாஸ்டில் சொல்லி இதே மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி
கொடுக்குறாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறாங்கல்ல ஷேர், புதுசாக கிரியேட் பண்ணுற அந்த 10 லட்சம் ஷேருன்னு சொன்னால, அந்த 10 லட்சம் ஷேருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிக விலை வச்சு ஒரு பார்ட்னரை வந்து தேடுறாங்க. சரிங்களா? அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே போகும். ஏன்னா புதுசாக ஒரு 10 லட்சம் ஷேரை கிரியேட் பண்ணுறீங்க, அதை வாங்குறதுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அதுவும் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக கொடுத்து ப்ரீமியமில் ஒரு 5% கொடுத்து அதிகமாக ப்ரீமியம் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனியோடைய ஷேர் விலை இன்னும் ஏறும். என்னதான் வந்து மார்க்கெட்டில் வந்து 1 கோடி ஷேர் இருக்குது, இப்போ 1 கோடியே 10 லட்சம் ஷேராக மாறப்போகுதுனாலும் அந்த 10 லட்சம் ஷேருக்கு உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு காசு வருது. அந்த காசு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் போக போகுது. சரிங்களா? அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் இது பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்கும். அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும். ஆனால் இதே QIPயை கம்பெனிஸ் வந்து வேறு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கடன் இருக்கும், அடைக்கிறதுக்கு காசு இல்லை. யாருக்கிட்டையாவது போய் வந்து கடன் கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஈக்விட்டி ஷேரை கொடுப்பாங்க. இல்லாட்டி டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னு நம்ம பேசுகிறோம்ல, NCD, அது வந்து என்னென்னா அந்த போடுற பாண்டு மாதிரி இருக்கும். டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இது பாண்டு கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம QIP வரும்போது நம்ம டிபெஞ்சர்ஸ் போடுவோம், அதை வந்து நீங்கள் ஸ்டாக்காக பின்னாடி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. இப்போ நம்ம ஷேரை பற்றியே பேசுவோம். சரிங்களா? இவங்க புதுசாக ஷேர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஷேரை ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்ட வந்து கொடுத்து எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த காசை வந்து எதுக்காக வாங்குறாங்கன்னா, அவங்க ஷார்ட் டேர்ம் கடனை அடைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நமக்கு வந்து இப்போ வந்து சொத்து வீடு இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்குது. ஆனால் நமக்கு வேலை போயிடுச்சு, அந்த கடனை வந்து கட்டுறதுக்கு நமக்கு காசு வேணும். அப்போ போய் ஒருத்தர்கிட்ட இங்கே பாருப்பா என்கிட்ட வீடு சொத்தெல்லாம் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு என்னுடைய பிஸ்னஸில் உன்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், நீ வா, எனக்கு இவ்வளோ காசு கொடு, அதுக்கு பதிலாக இந்த பிஸ்னஸில் உள்ள ஷேரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து இருக்கிற கடனை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பார்ட்னராக சேர்றவர், அதான் அந்த QIPயில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்கிறோமே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்பா நீ கடனில் இருக்கிற, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வேணா உன்னுடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸை விட கம்மியான விலைக்கு வந்து எனக்கு பல்காக கொடு, நான் வாங்கிக்கிறேன் பாரு. அப்போ இவர் வேறு வழி இல்லாமல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில், மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான விலைக்கு வந்து புது ஷேரை இஷ்யூ பண்ணி அங்கேருந்து வாங்குவார். அப்போது மார்க்கெட்டை அந்த QIPயை நெகட்டிவாக பார்க்கும். புரியுதுங்களா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த QIP ரூட்டை கம்பெனிஸ் தேர்ந்தெடுப்பாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத மூலமாக தான் அந்த கம்பெனியோடைய பாசிட்டிவ்னஸ் நெகட்டிவ்னஸ் நிர்ணயிக்கப்படும். ஜென்ரலாகவே மொத்தமாக மார்க்கெட்டில் இருக்கிற ஷேரை விட அதிகமாக வந்து ஷேர் லிக்விடேட் பண்ணுறாங்க. சரிங்களா? சப்போஸ் வந்து இந்த QIP போட்டதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் ஹவுஸ் யார் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட்டில் வந்து விற்கும் பொழுது என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் அந்த ஷேரோடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் போயிருச்சு அப்படின்னா, புரியுதுங்களா? ஜென்ரலாக இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸை அதிகப்படுத்தி காசை ரைஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கான்செப்ட் QIPயில்.